காலையிலே 5 மணிக்கு வந்தாச்சு. ஏன் 5 மணிக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாற்று விடுற வேலை இருந்துச்சு. ஸோ நாற்று விடுறதுக்கு நம்ம கொல்லையை ரெடி பண்ணணும். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அங்கெல்லாம் முட்டு முட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எருவு. இங்கேயும் இருந்தது, அதை கழிச்சு விட்டுட்டோம். இந்த வரப்பு மட்டும் ஏன் தண்ணி விட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேர் அடித்து இங்கே தான் மிஷின் நாற்று விட போகிறோம். மிஷின் நடுவு நட போகிறோம். அதனால் காலையிலேயே அதை எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ கேமரா எடுத்து வர மறந்துட்டேன். அதனால தான் அந்த வஞ்சி எடுத்தது. அங்கே பாருங்கள், வஞ்சிலாம் அங்கே எடுத்துருக்கு. இந்த வஞ்சிலாம் நானும் என்னோடய டேடியும் தான் எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரே வஞ்சி. இந்த பக்கம்லாம் வரப்பு இருக்குது, அதனால் வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ பைப் லைன் அங்கே இருக்குது. அப்படியே இதுக்கு மட்டும் தண்ணி விட்டு வச்சுருக்குறோம். இப்போ ட்ரக்குக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன், அந்தோணி வந்தோடனே அப்படியே சேர் அடித்து போட்டால் வெள்ளிக்கிழமை நாற்று விட்டுடலாம். ஸோ நாற்று விடுறதுக்கு கொஞ்சம் அந்த பில்லுலாம் அழுகணும். ஸோ 2-3 நாள் கடந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓரப்பறம்லாம் ஒன்றும் இங்கே பாருங்களேன், இதில் இந்த பில்லாக இருக்குல்ல, இதெல்லாம் செத்தி போடணும். ஆனால் மிஷின் நடுவுங்கிறதுனால அதெல்லாம் நம்ம செத்த வேணாம். மிஷின் நடுவில் கையால் விடுறோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் செத்தணும். ஏன்னா பில்லு வந்துடும் நாற்றுக்கு. இப்போ இந்த மிஷின் நடுவில் பையாக அப்படியே ஒரு பழுதாக போட்டு விடுவாங்க. அதனால் இந்த இடத்துலலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இதை வெட்ட வேணாம். அதனால் நமக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிச்சு. காலையிலே பாருங்கள், இந்த மைனாலாம் வந்து உட்காந்துருக்கு. மைனா பறந்து ஓடுது. அப்படியே பைப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. அந்த எருவு மூட்டை அப்படியே இருக்குது, அதை கொஞ்சம் கழிச்சு விடணும். இந்த எருவு அடித்தது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை அப்படியே கழிச்சு விட வேண்டியதான். சரி, அடுத்து நாற்று விட்றப்ப எப்படி விட்றாங்கிறத பார்ப்போம். பாய்.